Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. என் பையன் கஷ்டப்பட்டது வீணாக போகக்கூடாதுன்னு சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு இதுவும் போட்டு நான் அழகு பார்த்துருக்குது. அப்படி இல்லாமல் எதாவது இருக்க முடியல. உங்ககிட்ட இருந்து என்ன வேணும்? என் பையனோட திங்ஸ் என் ஐடி வேணுங்க சார். கேமரா, அவனோட துணிமணி, டிராஃபிக். யூடியூபோட ஐடி எல்லாம் உங்ககிட்ட இருக்கு? யூடியூப் ஐடி எங்ககிட்ட இருக்குங்க சார். ஆனால் அந்த பாஸ்வேர்டு எல்லாம் மாற்றி வச்சிருக்குங்க சார். பையன் இறந்த அன்னைக்கு சொன்னால் கேவலங்க சார். பையன் 16ஆம் தேதி அவன் இறந்துட்டாங்க சார். ஏடிஎம்ல 17,000 ரூபா எடுத்திருக்காங்க சார். அடுத்தது தவறுனதுக்கு அப்புறம் ஆமாங்க சார். அப்போ ஒரு 60,000 எடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு 35,000 எடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்டோட காமிச்சிருக்கு சார். இவங்களுக்கு புள்ள இருக்குதுங்க சார். இன்னொரு கல்யாணம் பண்ணி அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு பையன் போயிட்டான். இப்போ ராகுல் இறந்தப்போ ஒரு பார்க்க விடல அப்படின்லாம் பேசினாங்க இல்லையா? ரொம்ப அடிப்படையாக இருந்தது எனக்கே தெரியாதுங்க சார். எல்லாருமே எங்ககிட்ட மறைச்சிட்டாங்க. கை விழுந்திருக்கு லேசா அப்படின்னாங்க சார். எங்ககிட்ட போகும்போது கூட்டு போகும்போது கூட அவரே இல்லை, ராகுலே இல்லை. அந்த சமயத்தில் இந்த ஐடிக்காக நீங்கள் பேசுகிறதும் சரி, அவங்க பேசுகிறதும், அந்த பொண்ணு பேசுகிறதும் சரி, இது சரியான்றது தெரியல ஒன்று. இன்னொன்று, இப்போ அந்த பொண்ணு ஐடி வச்சிருக்கிறனால என்ன பிரச்சனை? வேற ஒருத்தர் யூஸ் பண்ணுறது நான் ஏற்றுக்க முடியாது. அதை உங்களால் ஏற்றுக்க முடியல? ஆமாங்க, நாங்களே வேணாம் ஆகி போச்சு இல்லைங்க சார். என் பையனை ஒரு உரிமையை நீ கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. நீ என் கூட போகிறது தானே. ராகுல் வாங்கி கொடுத்தது எல்லாமே கடன் சார். சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கேங்க சார். கேமரா வாங்கி கொடுத்துருக்கேங்க சார். ஐஃபோனும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒவ்வொன்றும் வாங்கி கொடுத்துருக்காங்க சார். இஎம்ஐ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குங்க சார். அப்படியே கஷ்டப்பட்டு கட்டிட்டு தான் இருக்குங்க சார். அந்த பையன் பேர் கிஷோருங்க சார். அவன் யாருன்னா, அவனுக்கு கல்யாணம் ஆகி ஆல்ரெடி ஒரு பொண்ணு குழந்தை இருக்கு. கடைசியில் பார்த்தா ராகுல் இறந்ததுலேருந்தே அந்த பையன் இப்போ போயின்னு இருந்திருக்கிறான் தேவிகா வீட்டுக்கு. இப்போ ஒரு மாசமாவே இந்த பொண்ணுக்கிட்டே போய் செட்டில் ஆயிட்டான். நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸ்ல கிஷோர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட ராகுலும் பேசியிருக்காங்க. ராகுல் இறந்ததுக்கு எங்க வீட்டுக்கு பொதுவா 3வது மனுஷங்க மாதிரி தான் அவங்களும் காரியத்துக்காக வந்திருந்தாங்க. அவ்வளவுதான். இந்த பொண்ணு கூப்பிட்டு கேட்டதுக்கு இந்த பொண்ணு நீங்க எதனா பண்ணீங்கன்னா எமோஷனல் பேக் நைட் பண்ணுது. எப்படி சொல்லுதுன்னா, நான் லைவ் போட்டு நீங்க தான் காரணம் சொல்லிட்டு அப்புறம் நீங்க தான் எல்லா பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கணும். நான் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். மட்டும் பாருங்க, லைவ்ல போய் என்ன சனி நீங்க போய் ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளவு தண்டனை பாருங்க. அந்த பசங்க என்கிட்ட இன்பாக்ஸ் பேசுற இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்களோட ஐடி உள்ள போய் செக் பண்ணி நான் பாக்குறேன். அவனுங்க கத்தி வச்சுட்டு வீடியோ போடுறானுங்க. கொலை பண்ற கத்தி வச்சுட்டு வீடியோ போடுறானுங்க சார். ராகுலோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் அங்க இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. எனக்கு போன் பண்ணி நல்லா இருக்கியாமா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பொதுவா பேசும்போது நார்மலா நான் பேசிட்டு இருந்ததுதான். இப்போ நீங்க தராம வியாசர்பாடியில் இருக்கிற ராகுலோட நண்பர்களுக்கு இவங்களோட நம்பர் போயிருக்குமா? நீங்க கொடுத்தீங்களா? அது நான் கொடுக்க கிடையாது. கடைசியா நீங்க கேட்டப்போ என்ன பேசி அந்த ரெக்கார்டே கிடையாது. உங்களுக்கு ஏன் சந்தேகம்? அது ப்ளே பண்ணுங்க. இல்லம்மா, யார்கிட்டமா நம்பர் கொடுத்த? அண்ணா கிட்டக்கா. இல்லம்மா, எதுக்குமா கொடுத்தீங்க? இப்ப அவங்க போன் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? என்கிட்ட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தான் பேசினேன். பாரு, நீங்க கூப்பிட்ட பேசுறது நான் ஒன்னும் உங்க வீட்டு வர கிடையாது. சரியா? என் மாமியார்ட்ட பேசுறீங்க, அதோட வச்சுக்கோ. எனக்கு போன் பண்ண வச்சுக்கிறேன். சரியா? நீங்க எனக்கு போன் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் ஊருக்கு கேட்டுட்டு இருப்பேனா? இந்த பொண்ணு ஏதாச்சும் யாரும் ஆளு வச்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட கத்தியெல்லாம் பார்த்தா பயமா இருக்குது சார். என் பையன் கஷ்டப்பட்டது வீணாக போகக்கூடாதுன்னு சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு இதுவும் போட்டு நான் அழகு பார்த்துருக்குது. அப்படி இல்லாமல் என்னால் இருக்க முடியல சார். இல்ல வேற என்ன பிரச்சனைமா? இப்ப அந்த பொண்ணை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி சார் அவங்க அம்மா லைவ்ல ஃபோன் பண்ண நம்பர் கொடுத்துருந்தாங்க சார். யூடியூப் லைவ்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க சார். அவங்க அம்மா ஃபோன் பண்ணி ராகுல் டிக்கி அவங்க அம்மாவான்னு கேட்டாங்க சார். தொடர்ந்து ஒரு வாரமாக அவங்க கேஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க சார். அந்த பையன் பேர் கிஷோருங்க சார். அவங்க அம்மா இப்போ ஃபோன் நம்பர் காலையில் கூட நித்தியா முன்னாடிதாங்க சார் ஃபோன் பண்ணி நம்பரு கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, நான் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்குள்ள டேக்ஸ் எல்லாம் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். கிஷோர் யாரு? அந்த பையன் வரது கூட யாருன்னு தெரியலைங்க சார். அவங்க சொந்தக்காரங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லா பக்கமும் இருந்ததாங்க சார். ரிப்போர்ட் வாங்க போகும்போது எங்கள் வீட்டுக்காரர் கூட தான் இருந்தாங்க. நான் இன்டர்வியூ பண்ணும்போது அந்த பையன் அங்கே தான் இருந்தான். அவன் யாருன்னா, அவனுக்கு கல்யாணம் ஆகி ஆல்ரெடி ஒரு பொண்ணு குழந்தை இருக்கு. அவன் ஊர் திருப்பூரான். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப அந்த பையன் ஏதோ ஃப்ரெண்டுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். கடைசியில் பார்த்தா ராகுல் இறந்ததுலேருந்தே அந்த பையன் இப்போ ஒரு மாசமா இப்போ போயின்னு இருந்திருக்கிறான் தேவிகா வீட்டுக்கு. இப்போ ஒரு மாசமாவே இந்த பொண்ணுக்கிட்டே போய் செட்டில் ஆயிட்டான். இதை பார்த்து தான் அந்த ஊர் மக்கள் சப்போர்ட் பண்ணவங்க மொத்த பேருமே இந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டதுக்கு இந்த பொண்ணு நீங்கள் எதனா பண்ணீங்கன்னா எமோஷனல் பேக் நைட் பண்ணுது. எப்படி சொல்லுதுன்னா, நான் லைவ் போட்டு என்கிட்டயும் அப்படிதான் சொல்லுது. நீங்க தான் காரணம் சொல்லி நான் இன்ஸ்டா லைவ் போட்டு
விஜய் நித்யா காரணம், அதுக்கப்புறம் நித்யா இன்னொருத்தவங்க யாரு போய் தலையிட்டாலும் அப்படி பேசிடுது. ரெண்டாவது வந்து அவங்க அம்மா வந்து இப்போ கேஸ் அந்த பையன் மேலே வந்து அந்த பொண்டாட்டி கேஸ் கொடுத்துருக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டதுனால. புரியுதுங்களா? கிஷோரோட மனைவி கேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா கொடுத்துரு இவங்க வந்து விவாகரத்து பண்றேன்னு சொல்லி இவங்க அப்ளை பண்ணிட்டாங்க. கிஷோரை விவாகரத்து பண்றேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டாங்க. அதனால வந்து விவாகரத்து பண்றேன்னு சொல்லி அவங்களோட மனைவி அவங்க மனைவி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் மருமகளும் என் பேத்தியும் எனக்கு வேணும், என் புள்ளியை நான் எப்படியாச்சும் அவகிட்ட இருந்து மீட்டு எடுத்துட்டு வரணும், அவனா பொம்பளையா அவனா அவ்வளவு பேச்சு பேசுறாங்க. நான் பேசிட்டு இவங்க கிட்ட இவங்க லைவ் போட்டு இவங்க பேசுறதுனால இவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இவங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க லைவ்ல எல்லார்கிட்டையும். அப்படி கொடுக்குறப்ப இவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து தேவிகா நம்பரை கொடுங்கன்னு கேட்குறாங்க. யாரு? கிஷோரோட அம்மா. ஆமா, கிஷோரோட அம்மா கேக்குறாங்க. இப்ப பேச முடியுமா அவங்க கிட்ட நீங்க என்ன நடந்ததுன்னு? கிஷோரோட அம்மா காலையில பேசுன ரெக்கார்டிங் இருக்கு சார், 4 தடவை பேசுன ரெக்கார்டிங் இருக்கு. அந்த பையன் போட்டாவே அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப அவங்க கேட்கறதெல்லாம் ஒண்ணுதாங்க சார், அவங்க அம்மா நம்பரும் அந்த பொண்ணு நம்பரும் கொடுத்தா அவங்க கேஸ் கொடுக்குற முடிவுல தாங்க சார் இருக்காங்க. சரிங்களா? எனக்கு என்ன இல்ல, நீங்க அந்த நம்பர் கேஸ் கொடுத்துட்டாங்க சார். வக்கீல் வந்து அவங்க நம்பர் இருந்தா தான் சார் அவங்க போவாங்க. இல்ல அத நீங்க நம்பர் கொடுக்கலையா? நான் ஒன்னும் கொடுக்கலைங்க சார். ஏன்னா நான் இங்க வரதுனால நான் இங்க வந்துட்டு என் பையனோட ஐடி மீட்டு அவங்க உள்ள போறது தான் பிளான்ல இருக்காங்க சார். எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா வந்து ஒத்துழைக்கல. கிஷோர் அப்பா இதுலதான் இருக்காரு. அவரு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையனோட போட்டோ வந்து அனுப்புங்க நான் பாக்குறேன்னு சொன்னங்காட்டி நான் அந்த பையனை பார்த்தோன்னே இப்போ நம்ம வீட்டில் அந்த இதில் உட்காந்து இந்த பண்ணேன் அந்த பையனான்னு சொல்லி நான் நித்யாட்ட கேட்டேன். நித்யா கூடயே இருந்தானே அப்படின்னு சொல்லி நித்யாவும் சொல்லுது. இப்போ கூடயே இருக்கிறது அன்னைக்கு வந்து இந்த காலம் இதுல இந்த சேனல்ல எனக்கு என்னன்னா இப்போ அவங்க அம்மா சொல்றத வச்சிட்டு தான் நீங்க சொல்றீங்க. இல்ல கிஷோரோட அம்மா வந்து இந்த மாதிரி சொன்னதுனால ஊர் மக்கள் எல்லாமே சொல்றாங்க சார். அவங்க இப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க, நான் போகும்போது சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே பாக்குறாங்க. இந்த பையன் காலையில வந்தா அவங்க அம்மா டெய்லர் வேலைக்கு போயிடுறாங்களாம். காலையில போகும்போது இந்த பையன் வந்துடுறது, அதாட இவங்க என்ன பண்றது, நைட்டு ஃபுல்லா இங்கே நைட்டு போயிடுறது. இவங்க அம்மா வரப்போ கொஞ்ச நாளா இது நடந்துருக்குது. இப்போதைக்கு அவன் 24 மணி நேரம் அந்த வீட்லயே தான் இருக்கிறானா. அதுக்கு கொஞ்சம் பேர் போய் கேட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் பேர் போயிட்டு எதுக்கு இவன் இங்க இருக்கிறான், எதுக்கு இங்க வச்சுக்க சண்டை போடுறதுக்கு, நீங்க யார் என்ன கேட்கறதுக்கு, நீங்க யார் இதெல்லாம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு வீடை மாத்தி போறதா. விஐபி காலனியில குடியிருந்தாங்க சார். அதாவது விஐபி காலனின்னா அது கொஞ்சம் பெரிய காலனிங்க சார். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சண்டை போட முடியாதுன்னா அந்த இடத்துல போய் இருக்க முடியாது. அதனால ஏதாவது பிரச்சனை நடந்து மறுபடியும் போயிட்டாங்கன்னா எனக்கு தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஊருப்பா கோபிக்கிட்ட ஒத்த குதிரைன்னு சொல்லி குடியிருக்காங்க சார். அவங்க சொந்தக்காரங்க மூலியமாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்க அம்மா வந்துட்டு இடமும் அட்ரஸும் நான் சொன்னேன் அந்த அம்மாட்ட, அம்மா நீங்கள் வந்து நீங்கள் எங்கூட வாங்க, நான் ராகுலோட திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நானும் வரேன், நானும் கூட கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டேங்க சார். அவங்க அம்மா வந்து அந்த அவருக்கு பயப்படுது. ஏன் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த அம்மா லீவ் போடுறாங்களாம். அந்த அம்மாவும் கஷ்டப்பட்டுட்டு தாங்க சார் இருக்காங்க. அந்த அம்மா நீங்கள் பையனை பறி கொடுத்துட்டீங்க, நான் பையன் பேத்தியோடு நிற்கிறேன், நானும் கொடுத்துட்டு தாம்மா நிற்கிறேன், அவங்க அப்பா சொன்னால் சொல்லிட்டு போகிறேன், நான் இவனை வர வச்சு உள்ளே பிடிச்சி போட்டாலும் பிரச்சனை இல்லை, அவளோடு இருக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மாவும் நினைக்கிறாங்க சார். காலையில் ஃபோன் பண்ணி அந்த அம்மா 1 மணி நேரமாக என்கிட்ட பேசுகிறாங்க சார். நாங்கள் இத்தனைக்கும் வந்துட்டோங்க சார். நான் விடிகால 5 மணிக்கே நான் இங்கே வந்துட்டேன். இல்லை கிஷோரோட அம்மா உங்ககிட்ட பேசுகிறாங்க. அவங்க தான். ஆமாங்க. கிஷோரோட அம்மா கிஷோர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா அந்த பையன் என்ன பதில்? பிளாக் போட்டிருக்கானுங்க சார். பிளாக் பண்ணி வச்சு ரிங் போய் கட் ஆகுதுங்கண்ணா. அதாவது ஒரு ரிங்கில் போய் கட் ஆகுது இல்லைங்க சார், அது மாதிரி ஆகுதான். நான் சொன்னேன் உங்கள் பையனை பிடிச்சி சாத்திடலாம் இல்லைங்கம்மா, நான் முதல்ல எடுத்துன்னு அதான் சொன்னேன், போய் 4 சாத்தி கூப்பிட்டு வரலாம் இல்லைங்கம்மா, ஏன்னா இது எல்லாமே தெரிஞ்சிருந்து இவன் போய் உளுந்து கிடக்குறானா, ஏன்னா ஒவ்வொரு அழகி எல்லாமே அந்த ஐடிக்காங்க தாங்க சார் உட்காந்துருக்காங்க. அதில் நல்லா காசு பார்த்துட்டாங்க சார். இப்போ வந்து நாங்கள் இங்கே கேமரா எடுத்து கொடுக்குறாங்க, அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்கன்னா இதாங்க சார் உண்மை. அந்த கேமரா என்ன வேணும் அவங்க கிட்ட இருந்து? என்ன வேணும்? என் பையனோட திங்ஸும் என் ஐடி வேணுங்க சார். ஏன்னா திங்ஸ்னா என்னெல்லாம் திங்ஸ் சார்? அவனோட இது பார்த்தீங்கன்னா கேமரா, அவனோட துணிமணி, டிராஃபி, அவ்வளோதாங்க சார். சரி, அவனோட பேங்க் கார்டு எல்லாமே, ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்தா ஓகே தாங்க சார். இல்லைன்னா கூட ரெக்கவர் பண்ணிக்கலாம். பேங்க் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் அவங்க. ஆமாங்க சார், இந்த ஏடிஎம் கார்டு கொண்டு அவங்ககிட்ட தாங்க சார் இருக்குது. ஏன்னா யூடியூப்லேருந்து எங்களுக்கு அமௌண்ட் அது வர மாட்டேங்குது சார். நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் போடுறது எல்லாமே எங்களுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. யூடியூப்போட ஐடி எல்லாம் உங்ககிட்ட இருக்கு? யூடியூப் ஐடி எங்ககிட்ட இருக்குங்க சார். ஆனால் அந்த பாஸ்வேர்டு எல்லாம் மாற்றி வச்சிருக்குங்க சார். மாற்றி வச்சிருந்தாலும் எங்களுக்கு ஏதோ லெட்ரு வரணுங்கிறாங்க, அந்த லெட்ரு வர மாட்டேங்குது சார். லெட்ரு வந்தால் தான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு மாறுன்றாங்க. இல்லை, ஒரு புரிதலுக்காக கேட்குறேம்மா. இப்போ அந்த யூடியூப்ல இருந்து அவருக்கு ஒரு பணம் வருது, இது மூலமாக சம்பாதிக்கிறாங்க சோசியல் மீடியாலன்னு, எவ்வளோ தொகை அவங்களுக்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க
சார் பையன் இறந்தும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய்க்கு பக்கமாக எடுத்துட்டாங்க சார். பையன் இறந்த அன்றைக்கி சொன்னால் கேவலங்க சார். பையன் 16ஆம் தேதி அவன் இறந்துட்டாங்க சார். ஸ்டேட்மெண்ட்டோடு காமிக்கிறாங்க சார். ஸ்டேட்மெண்ட்டோடு இருக்குது. பேங்க்கில் போய் கேட்டால் ஸ்டேட்மெண்ட்டோட இந்த தேதிக்கு இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஏடிஎம்மில் 17,000 ரூபா எடுத்திருக்காங்க சார் பையன் ஐடி அக்கௌண்ட்லேருந்து. ஏன்னா அவன் ஸ்கூலுக்குலாம் போய் ஃபங்க்ஷன் இதுக்கெலாம் போய் அட்டன் பண்ணிவிட்டு 15 நாள் கழிச்சு தாங்க சார் ஊருக்கே வந்தான். அன்றைக்கி தாங்க சார் இவங்களுக்குள்ளே சின்ன கருத்து வேறுபாடு சண்டை நடந்திருக்கு. புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ளே யாருமே போகக்கூடாதுங்க சார். அதே மாரி சண்டை சத்துறது ரொம்ப அதிகமாக தான் நம்ம போய் கேட்கலாம். பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறதுல என்ன நியாயம் இருக்குது? இவனும் பொறுமையாக போயிருக்கலாங்கிறது என்னோட ஆதங்கம் தான். இல்லையே நான் சொல்ல, இவங்களும் சொல்லியிருக்கலாமேன்னு என்னோட ஆதங்கம் தான். எனக்கு பையன் போயிட்டாங்கிறது எனக்கு ஆதங்கம். இது வரைக்குமே என்னால் நிமிர்ந்து பார்க்க முடியலைங்க சார். ஒரு வேலை வெட்டி கூட என்னால் போக முடியலைங்க சார். ஏன்னா உன் மருமக அப்படி சொல்லிச்சு இப்படி சொல்லிச்சுங்கிற நல்லவங்கிற உன்னை வந்து இந்த மாதிரி போட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை தலை காட்ட முடியலைங்க சார். எங்களால் வெளியில் தலை காட்ட முடியல. இவங்களுக்கு வந்து புள்ள இருக்குதுங்க சார். இன்னொரு கல்யாணம் பண்ணி அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு பையன் போயிட்டான். வேறு என்னங்க சார் இருக்குது எனக்கு? சொல்லுங்கள். இவங்க தானே நான் இது பண்ணி கொடுத்தாங்கன்னா இவங்களை நான் கேட்டேன். நீங்கள் தானே பண்ணி கொடுத்தீங்க. நிறைய சேனல்லேருந்து வந்தாங்களே, இல்லைன்னு சொல்ல. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இல்லைன்னு சொல்ல. இவங்க அப்பா வீடியோவே வேண்டாம் அப்படின்ட்டாரு. நான் அவரை மீறியும் நான் ரெக்கவர் பண்ணதும் மெயினாக இது கொடுத்துட்டு உங்கள்கிட்ட சேனல் மூலிமா இதை கொடுத்துட்டு நான் அவனோட ஐடியை ரெக்கவர் பண்ணிட்டு போகணுன்னு சார் நான் வந்திருக்கேன் சார். தயவுசெய்து எனக்கு அதை தான் பண்ணி கொடுங்க தயவுசெய்து. இப்போ நீங்கள் ஐடியா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். ரெக்கார்டிங் இருக்குங்க சார். தர முடியாது. என் புருஷன் ஐடி தர முடியாது. தாலி என்னோட தாலி தான் வச்சு கொடுத்தோம்ல, அதையாவது கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் என் புருஷன் கடனுக்கு தான் அடைக்கிறது தான் நீங்கள் கொடுத்தீங்க, நான் எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ தான் கொடுக்க முடியும். ரெக்கார்டிங் நித்தியாகிட்டு இருக்குங்க சார். நான் அனுப்பிச்சிட்டேன். இப்போ அந்த பையன் தவறுன அன்னைக்கு 17,000 ரூபாய் எடுத்தாங்க. 17,000 ரூபாய் எடுத்திருக்காங்க சார். அடுத்தது தவறுனதுக்கு அப்புறம் ஆமாங்க சார். 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வந்துருச்சு இல்லைங்க சார். அப்போ வந்து யூடியூப்ல நிறைய அமௌண்ட் வந்திருக்கும் போல். அப்போ ஒரு 60,000 எடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு 35,000 எடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டோட காமிச்சிருக்குங்க சார். இப்போ ராகுல் இறந்தப்போ அவர் பார்க்க விடல அப்படின்லாம் பேசினாங்க இல்லையா? ஆமாங்க சார். அது என்ன சார் அவனை வந்து இறந்துட்டாங்க சார். ரொம்ப அடிப்படை இறந்தது எனக்கே தெரியாதுங்க சார். எல்லாருமே எங்கிட்ட மறைச்சிட்டாங்க. நான் முந்தா நாள் போன வாரம் 15 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு போனேங்க சார். திங்கக்கிழமை போய் என் கடை முன்னாடி உட்காந்து அப்போ தான் யூடியூப் ஏதோ எடுத்து என்னோட யூடியூப் எடுத்து இதில் போட்டிருக்காங்க சார். ராகுல் அடிப்பட்டதுன்னு அப்போ தாங்க சார் முழுசாக பார்த்தேன். சத்தியமாக என் பையனுக்கு தான் பார்க்கலைங்க சார். எனக்கு பார்க்கறது தைரியமும் இல்லைங்க சார். கை உழைஞ்சிருக்கு லேசா அப்படின்னாங்க சார். எங்ககிட்ட போகும்போது கூட்டு போகும்போது கூட என்னாச்சுமா? மயக்கம் வந்துடும் சார் உங்களுக்கு. தண்ணி ஆம்புலன்ஸ் டிரைவர் முஸ்லீம் சார். அவர் சொல்கிறாரு அம்மா பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு சார். இவங்க வந்து இவங்க வயசானவங்க சார். அப்படி இருக்கிறப்ப இவங்க புள்ள எதிர்பார்ப்பாங்க. அப்படி எதிர்பார்க்குறப்ப அவங்களுக்கு யாரும் கிடையாது. இன்னொரு புள்ள இருந்தால் கூட அதை பார்த்து மனசு தேத்திப்பாங்க சார். அப்படி யாருமே கிடையாது அவங்களுக்கு. அவங்க இருக்கிறப்ப எனக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணியப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு நியாயத்தை தட்டி கேட்காம எப்படி சார் இருக்க முடியும்? அந்த பொண்ணு பூ வச்சு பொட்டு வச்சு வீடியோ, அதுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணேன். வீடியோ போடும்போது நான் சப்போர்ட் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு எல்லா வீடியோஸும் போடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போட்டேன் சார் என் ஐடியில். கடைசியில் என்ன பிளாக்மெயில் பண்ணுது, என்ன வந்து ரவுடி பசங்க வச்சு மிரட்டினா என்ன சார் அர்த்தம் இது? ஏங்க சார் வேற ஒரு பையனை உள்ள விட்டுட்டு இருக்காங்க சார். நல்ல விதமாக வீடியோ போடலாம் இல்லைங்க சார். இப்போ இவங்க சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நாங்களே சார் வயசானவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது ஏடு அதுன்னு வருதுங்க சார். எங்கள் பையன் மூலியமா வருதுங்க சார். இந்த ஐடி இருந்தாலும் நாங்கள் ஏதாவது வீட்டிலேருந்து பண்ணி கொடுக்கதாங்க சார் சொல்கிறாங்க. அதில் ஏதாவது மாற்றம் வந்து செலவுக்காக எங்களுக்கு ஆக முடியலைங்க சார். எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலைங்க சார். இப்போ இந்த இன்ஸ்டா ஐடி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஆமாங்க சார். சரி அதெல்லாம் விடுங்க சார். இன்ஸ்டா ஐடி ராகுல் ஃபோனில் இருந்துச்சு. எங்கள் மாமியார் தான் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க, ஆக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்க. ராகுலோட அம்மா கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவுக்காக காசு வேணும், ஒரு பையனை வச்சு வீடியோ போட்டிருக்காங்க. அதோட அவங்க கடைசியாக போட்ட வீடியோ அவனா போட்டிருக்கான். கடைசி வீடியோ அதுதான். சரிங்களா? எப்படி ராகுலோட செல்லுலேருந்து அந்த ஐடி காணாமல் போகும் சொல்லுங்க? எப்படி போகும் காணாம? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அந்த பையன் பண்ணானா இல்லை யார் பண்ணது? யார் ஆள் வச்சு பண்ணது? அப்போ இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையா சார்? சொல்லுங்க. இன்ஸ்டா ஐடி உங்க கண்ட்ரோல்ல இருந்தது. அதுக்கு அப்புறம் அவங்க அவங்க கண்ட்ரோல்லயே இருந்துச்சு. 2 பேரும் யூஸ் பண்றாங்க. அவ வாய்ஸ் ரெக்கார்ட் என்கிட்டயும் இருக்கு, எங்க மாமியாரும் யூஸ் பண்றாங்க. என்கிட்ட சொன்ன ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. சரிங்களா? அப்ப 2 பேரும் யூஸ் பண்றப்ப இவங்க கிட்ட இருந்து புடுங்கணும்ன்ற அவசியம் என்ன சார்? புரியுது நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் தான், இப்போ அவரே இல்லை, ராகுலே இல்லை. அந்த சமயத்துல
இந்த ஐடிக்காக நீங்கள் பேசுகிறதும் சரி, அவங்க பேசுகிறதும், அந்த பொண்ணு பேசுகிறதும் சரி, இது சரியான்றது தெரியல ஒன்று. இன்னொன்று, இப்போ அந்த பொண்ணு ஐடி வச்சிருக்கிறனால என்ன பிரச்சனை? சார் ஐடி மிஸ்யூஸ் பண்றாங்க. வேற ஒருத்தர் யூஸ் பண்றது நான் ஏத்துக்க முடியாதுங்க சார். அத உங்களால ஏத்துக்க முடியல. ஆமாங்க சார். வேற ஒருத்தன் கொடுத்து நான் என்னோட பையன் கேமரா எனக்கு நாங்களே வேணாம் நான் போச்சு இல்லைங்க சார். என் பையன் ஒரு உரிமையை நீ கொடுத்துட்டு போக வேண்டியதானே, நீ என் கூட போறது தானே, என் பையனோட உரிமையை நீங்க கொடுத்துட்டு போக வேண்டியதானே, நான் அதான் கேட்குறேங்க சார். நான் 10 மாதம் சம்மந்தப்பட்டேங்க சார். ஒரே ஒரு பையன் சார். எனக்கு யாரும் இல்லைங்க சார். கூட பிறந்தவங்க யாரும் எல்லாரும் இருந்தாலும் யாரும் வரமாட்டாங்க சார். ஏன்னா நான் தமிழில் கல்யாணம் பண்ணிட்டதுனால எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லைங்க சார். இறந்ததுக்கு வந்தாங்க போயிட்டாங்க. ஏன்னா இத்தனை நாள் எதுக்கும் கூப்பிடல, கெட்டதுக்கு தான் கூப்பிட்டேன். அப்போ கூட அவங்க ஃபோன் நம்பர் இல்லை. எங்கள் பெரியம்மா ஃபோன் நம்பர் இருந்துச்சு, அவங்ககிட்ட சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட சொன்னீங்க சார். நான் மாச்சேரியில் போய் இவங்க போய் பார்த்துட்டு 3ஆவது மனுஷன் ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்கிறாங்க சார். இதெல்லாம் காதலை கேட்டுட்டு நான் உயிரோடு இருக்கிறேங்க சார். நாளை இருந்து என்னங்க சார் சாதிக்க போகிறேன். ஏன்னா அவனுக்கு போயிருந்தா கூட சந்தோஷமாக போயிருப்பாங்க சார். இப்போ உங்களோட பையனோட ஐடி அவங்க அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துல இருக்காங்க, அதனால அது உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க சார். சரி, இப்போ ஒரு சில விஷயத்த நான் திரும்ப கேட்குறேம்மா. அந்த இப்போ அவங்க பேசினது அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படின்னா, ராகுலுக்கும் உங்களுக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு பாண்டிங் இல்லை, அவரே அவ்வளோ சந்தோஷமா இல்லை. ஏன்னா அவர் சொன்ன விஷயத்துல பைக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடுத்தபடி என்னோடய ஒய்ஃப் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பேசினது எல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது அம்மா மேலே அவ்வளோ பெரிய பாசம் இருந்ததான்றதே ஒரு கேள்வி ஆக்குறாங்க. அப்படி தான் பேசப்படுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் பையனுக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு சார்? அவங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்க சார். ஏதாவது சாப்பிட்றனா கூட உங்களுக்கு வேணுமான்னு கேட்பாங்க சார். அவள் பேசாமல் கூட இருந்திருக்காங்க சார். இவனும் பேசாமல் கூட இருந்திருக்கான். நான் பாட்டுக்கு வேலைக்கு போவேங்க சார், வருவேன், ஏதோ போவேன் வருவேன். இப்போ எனக்கும் அவளுக்கும் சண்டை இருந்தாலும் நாங்கள் 2 பேருக்கு ஒத்துமையாக தாங்க சார் இருந்தோம். நான் இந்த பொண்ணை இப்போவும் சொல்கிறேங்க சார். இவள் என் பையனை குடியாருன்னு ஒரு பட்டம் கட்டினாங்க பார்த்தீங்களா? சரி சார், அவள் சந்தோஷமாகவே இருக்கட்டும். நான் தான் இந்த வீட்டிலேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்தேன், குடியாரே ஆக்கினேன், எல்லாமே பண்ணேன். நீ கூட்டு போய் 2.5 மாதம் நல்லா தானே இருந்தீங்க. உங்களோட யாருமே சந்தோஷமாக இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லல. அப்புறம் ஏன் ஒரு புருஷனுக்கு குடியாருன்னு பட்டம் கட்டுறேன்? நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள் சார். குடியாருன்னு ஏன் ஒரு பட்டம் கட்டுறேன்? அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கான். செத்து போனதுக்கப்புறம் ஏன் சார் அந்த பையனுக்கு அந்த கெட்ட பேர் உண்டாக்குறேன்? ஏன் எந்திரிச்சு கேட்க மாட்டாங்களாங்க சார்? இப்போ மாடல் ட்ரெஸ் என்னங்க சார்? என்னங்க சார், என் பையனுக்கு ஒரு சத்தியமாக சொல்கிறேங்க சார், ஒரு லெகின்னு டாப் தெரியிற மாதிரி போட்டாவே அவனுக்கு பிடிக்காதுங்க சார். ஓப்பன் டாப்புக்கு லெகின் போடக்கூடாது. அந்த மாதிரி தான் சார் கண்ட்ரோல். சாரி அதே மாதிரி அதை கச்சிதமான கட்டணும். இன்னும் அது மாதிரிலாம் கட்டினா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க சார். அவள் சடான்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுவான். வெளியில் யாராவது கதவை தட்டினா கூட, டோர் தட்டினா கூட, நானே சார் இவ்வளோ ஏஜ் ஆகி நான் போனால் கூட சால் போட்டு போங்கம்மா, நைட்டி போட்டுருவேங்க சார், சால் போட்டு போக மாட்டீங்களாம்மான்னு கேட்பான். யார் எவருன்னு இருக்கா சால் போட்டு போகும். அதாவது பார்த்தீங்கன்னா யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டாங்க சார். அவன் இடத்துல நான் சொல்கிறேங்க சார், எனக்கு நீ என்ன நினச்சிட்டாலும் சரி, எனக்கு அது வராது வேற வச்சிடும் சரிங்களா? என்னோட பையனோட சம்மந்தப்பட்டது எல்லாமே வேணும்னு நான் நினைக்கிறேன் சார். அவனோட கொஞ்ச நேரம் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். ராகுலுக்கு வாங்கி கொடுத்தது எல்லாமே கடன் சார். இந்த சிஸ்டம் வாங்கி கொடுத்துருக்கேங்க சார், சிஸ்டம் வாங்கி கொடுத்துருக்கேங்க சார், கேமரா வாங்கி கொடுத்துருக்கேங்க சார், ஐஃபோனு ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒவ்வொன்றும் வாங்கி கொடுத்துருக்காங்க சார். வாங்கி கொடுத்ததுல 2 ஃபோன் உடச்சிட்டாங்க சார். 3ஆவது ஃபோனுக்கு சார் இது இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்களா? அது முடிஞ்சிருச்சிங்க சார். அது ஃபோனுக்கு முடிஞ்சிருச்சிங்க சார். இன்னும் அது வச்சிருக்கிற ஃபோனுக்கு எப்படியோ ஆண்ட முடியும், அது மட்டும் தான் சேர்ந்துச்சிங்க சார். இல்லை சிஸ்டம்க்கு கேமராக்கான இஎம்ஐ இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க? அது ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குங்க சார். அப்படியே கஷ்டப்பட்டு கட்டிட்டு தான் இருக்குங்க சார். இப்போ ராகுல் பேரோட அவங்க வச்சிருக்கிற கேமராக்கான இஎம்ஐ நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார், கட்டிட்டு தான் இருக்கேன். அப்போ அது கேட்குறது நியாயம்தான். அவனோட டிராஃபிக் சார் மெயினாக டிராஃபிக் அவன் ஞாபகமாக எதுவுமே இல்லைங்க சார். வீட்டில் வேணால் ரூம் வேணால் நைட்டுக்கு வேணால் சுற்றி கூட காமிக்கிறேங்க சார். லைவில் கூட நான் காமிக்கிறேன். வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க சார். அவங்க கொடுத்த ஏசி நான் விற்று தின்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஐடியெலாம் விற்று திங்கிற அளவுக்கு நான் அப்படி ஒன்றும் புறம்போக்காக என் பையனை வளர்க்கலைங்க சார். என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டானா அதில் எல்லாமே இருக்குங்க சார். அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்க சார். ஆனால் இன்னைக்கு எனக்கு பயமாக இருக்குது. இந்த பொண்ணு ஏதாச்சும் யாரும் ஆளை வச்சு பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட கத்தியெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது சார். அந்த பசங்க என்கிட்ட இன்பாக்ஸில் பேசுகிற இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களோட ஐடி உள்ளே போய் செக் பண்ணி நான் பார்க்குறேன். அவனுங்க கத்தி வச்சுட்டு வீடியோ போடுறானுங்க, கொலை பண்ணுற கத்தி வச்சுட்டு வீடியோ போடுறானுங்க சார். அப்படி இருக்கிறப்ப எனக்கு பயமாக இருக்குது. ஒரு பையன் கூட செல்ஃபி எடுத்துருக்கு, அந்த பையன் ஐடி உள்ளே போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அரசன் இது ஒரு பேர். உள்ளே போய் பார்த்தா கத்தி வச்சு அவ்வளோ ஒரு கொலை பண்ணுற கத்தி சார். ஆளை வெட்டுற கத்தி, அந்த நீட்டாக இருக்கும் பாருங்கள், மர்டர் பண்ணுற கத்தி தான் சார் அது வச்சுருக்கு.
இப்படிதான் சார் அந்த பொண்ணு நடந்துட்டு இருக்கு. அந்த ஊர்ல எல்லாமே பயப்படுறாங்க சார். இதுதான் அந்த பொண்ணோட ப்ளஸ் பாயிண்ட். என்னன்னா நம்மளை பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்ம மேல ஒரு பயம் இருக்குதுன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு கெத்து. ரெண்டாவது இவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மக்களும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் நல்லவன் எல்லா மக்களும் புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு தைரியம். இதுதான் சார் இப்போதைக்கு அந்த பொண்ணுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நீங்க பேசினா எடுப்பாங்களா அதுக்காக கேட்குறேன். இப்போ கேட்டா நீங்க ஒருக்கா முயற்சி பண்ணுங்களேன். இப்போ நான் பண்ணினா சார் கேட்குறது அந்த பண்ணி இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து இந்த ஐடி இதெல்லாம் கேட்குறாங்க, கேமராக்கு அவங்க இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க, அது கொடுத்துடலாம்லம்மா மட்டும் சொல்லுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இதுங்களுக்குலாம் நம்ம தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்குவோம் சார். இதெல்லாம் நல்ல காரியக்கார ஆள். இதெல்லாம் என்ன பேசுனாங்க கடைசியா நீங்க கேட்டப்போ என்ன பேசி அந்த ரெக்கார்டே காட்டுறேன். உங்களுக்கு ஏன் சந்தேகம்? ப்ளே பண்ணுங்களேன். இல்லம்மா, யாருகிட்டமா நம்பர் கொடுத்த? அண்ணா கிட்டக்கா. யாருகிட்டமா? எதுக்கு கொடுத்தமா? எதுக்கும் கொடுக்கலையா அண்ணா? இப்படி எந்த அண்ணா? அக்கா எந்த அண்ணா கிட்டமா சொல்லுமா? அண்ணா கிட்ட. உங்க அண்ணனம்மா, உங்க அண்ணா எந்த அண்ணா? எங்க இருக்கிறவங்கன்னு கேட்டேன். ஹலோ, உங்களுக்கு போன் பண்ணாங்களா அவங்க? சொல்லுமா, எந்த அண்ணா கிட்ட கொடுத்தமா? உங்களுக்கு போன் பண்ணாங்களா? இல்லம்மா, என்னோட பர்மிஷன், இது என்னோட பர்சனல் நம்பர்மா, யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். இது நான் கொடுத்தது வந்து உனக்கு உங்க மாமியாருக்கு ஒரு 5 பேருக்கு என் நம்பரே தெரியும். என்ன கேட்காம என்னோட நம்பர் எடுத்து ஷேர் பண்ணுவீங்க? சொல்லுமா. அவங்க வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க கிட்டதான் இருக்கும். அவங்க வந்து நான் ரெடி பண்ண சொல்லிடுறேன், சரிங்களா? இல்லம்மா, எதுக்குமா கொடுத்தீங்க? ஆமாங்கக்கா, எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? யார் டார்ச்சர் பண்றா? நீங்கதான். இல்ல, இப்ப அவங்களுக்கு எதுக்கு நம்பர் கொடுத்தீங்க? நான் டார்ச்சர் பண்ண? இல்ல, என்கிட்ட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே பேசினேன். புரியல. இப்ப என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே பேசினேன். உங்ககிட்ட நான் நல்லா பேசல, டென்ஷனா தான் பேசிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல இருக்கேன், வெயிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லம்மா, அப்புறம் ரெஸ்ட் ரூம்ல இருந்து நான் பேசுறேன்க்கா, இந்த டீடைல்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னியே. ஆமாங்கக்கா, சொன்ன இல்லன்னு சொல்ல. அதுக்கப்புறம் எங்க அண்ணனுங்க போன் பண்ணி எங்கிட்ட கேட்டாங்க, என்னமா ஆச்சு, ஏமா இப்ப டென்ஷனா பேசுறாங்க, இப்படி அக்கா போன் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லி. எவ்வளவு நாள் ஆச்சு உனக்கு நான் போன் பண்ணி? எவ்வளவு நாள் ஆச்சு? அதான், ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு மறுபடியும் போன் பண்றீங்க? இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு போன் பண்ற டார்ச்சரா இருக்கா? இல்ல, அது கூட உனக்கு எனக்கு டார்ச்சரா இருக்குது. உன்னோட இஷ்யூ இருந்து எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்குது. இது இப்ப நீ என் நம்பரை யாருக்கு ஷேர் பண்ண? இப்ப நான் எங்க வீட்டுல சொல்லுவேன், என் நம்பரை யாருக்கு ஷேர் பண்ண இல்லன்னு சொல்லிட்டு, இல்ல என் வீட்டுல ஆம்பளத்தனை இல்லன்னு சொல்லிட்டு கண்டவங்களுக்கு நம்பரை கொடுத்துட்டு எல்லாம் எனக்கு போன் பண்ண சொல்லிட்டு இருப்பீங்க. நான் வாயில பாத்துட்டு பண்ணா உன் நம்பர் எனக்கு தெரியாது. உன் நம்பரை டெலீட் பண்ணிட்டேன். உன் நம்பரை எனக்கு தெரியாது. இப்ப ட்ரூ காலர்ல போய் எடுத்து இப்ப நீ அதுக்கிட்ட உன் நம்பர் யாருக்கும் நான் கொடுக்கல. தெரியலீங்களா உங்களுக்கு? இப்ப நான் யாருக்கும் உன் நம்பர் எப்பயுமே நான் ஷேர் பண்ணது கிடையாது. என்னோட நம்பர்ல இருந்து என் போனை கூட நான் யாருகிட்டயும் கொடுத்துருவேன். என்னோட நம்பர் இப்ப நீ யாருகிட்ட கொடுத்தமா? நானே யாருகிட்ட கொடுக்கல. நீங்க கொடுக்கல? நானே யார்கிட்ட கொடுக்கல. ஆமா, கொடுக்கல. இல்ல, என் வீட்டுல ஆம்பளை துணை இல்லன்னா நீங்க எவங்கிட்ட வேணாலும் எந்த கண்டநாய்கிட்ட நம்பரை கொடுத்து போன் பண்ணி பேச சொல்லுவீங்க. நான் வாய் இழிச்சிட்டு பேசிட்டு இருப்பேனா? யாருகிட்ட நான் கொடுத்தேன்? அது எனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க கொடுத்தவங்க கிட்ட போய் கேட்டுக்கோங்க. யாருகிட்டயும் நான் நம்பர் கொடுக்கல, யாருகிட்டயும் நான் உன்னை பேசணும்னு சொல்ல. நீதான் இப்ப கொடுத்த. நான் போன் பண்ணி டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு நீ சொல்லி இருக்கிற. இல்ல, உங்க வீட்டுல சொல்றீங்களே, உங்க வீட்டுல சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஆளுங்க இருக்கு. என் வீட்டுல சொல்றதுக்கு ஆளுங்க கிடையாது. ஏன்னா அப்படி சொல்லியே எங்க வீட்டுல இருக்கிறாங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கொடுப்பேன். அவங்க கிட்ட பேச சொல்லி கொடுப்பேன். சரி, நான் எதுவும் சொல்லி உங்களைய இப்ப நீதான் நம்ம பேசல. இப்ப என் நம்பர் எதுக்குமா ஷேர் பண்ண? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் நம்பரை ஏன் ஷேர் பண்ணீங்க? என்ன ஏன் வீடியோல போடுறீங்க? என் ரைட்ஸ் இருந்து நீங்க போடுறீங்களா? என் மாமியார் சொன்னா நீங்க என்ன கேட்பீங்களா? நான் மருமகளா, நீங்க மருமகளா? என் நம்பரை எனக்கு கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும். என்ன பத்தி எனக்கு பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பத்தி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? உன் நம்பர் யாரு கொடுத்தா? இத பாருங்க, என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மீடியால எதுக்கு பத்தி போட்டுருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க உன்னை பத்தி நான் போடலையே. அப்புறம் வேற கண்ணை பத்தி போட்டுருக்கீங்களா? இத பாருங்க, எனக்கு என்னோட பிரச்சனை பாத்தீங்களா, அதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு காசு, என் மாமியை காசு. உள்ள வந்து தேவையில்லாம பைத்தியக்காரிமா தெரியுதா? நீ கூப்பிட்டா வர்றதுக்கு நான் உங்க வீட்டு வேலைக்காரியா? பாரு, நீங்க கூப்பிட்டா பேசுறது நான் ஒண்ணும் உங்க வீட்டு வேலைக்காரி கிடையாது, சரியா? என் மாமியார்ட்ட பேசுறீங்க, அதோட வச்சுக்கோ. எனக்கு போன் பண்ற வேலை வச்சுக்கோ, சரியா? இந்த மாதிரி நீங்க பேசுறதுக்கு நேரம் கிடையாது. எனக்கு வேலை இருக்கு. நீங்க எனக்கு போன் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் ஊ போட்டு கேட்டுட்டு இருப்பேனா? லைவ் போட்டு இங்க பாருங்க, லைவ் போட்டு நீங்க
தான் காரணம்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க தான் எல்லா பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கணும். நான் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். எனக்கு வந்து பைத்தியக்காரமே தெரியுதா? நான் லைவ் போடுற வைங்க, நான் லைவ் போடுற வைக்கா பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல. நான் லைவ் போடுறேன், நான் நீங்க தான் காரணம். சொல்றது கேளு தேவிகா. பாருங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன். எனக்கு சைக்கோ ஆகாதீங்க, தயவு செஞ்சு என்ன சைக்கோக்கு சாவடிக்கிறீங்க. நான் லைவ் போடுறேன், நீங்க தான் காரணம். முழுக்க ஆரம்பத்துல இருந்து எனக்கு என் மாமியாருக்கு பிரச்சனை வந்தது உங்களாலதான். இப்போ வரைக்கும் மாமியா என்கிட்ட பேசுறதுக்கு காரணம் நீங்க தான். இப்ப இப்படி பண்றது காரணம் நீங்க தான். 2 மாசம் பண்ற காரணமும் நீங்க தான். நான் சொல்ல போறேன், நீங்க சொல்ல கேக்குறீங்க. ஓகே கூல் விடு. நான் இனிமே போறேன். நீங்க இன்னைக்கு நாளைக்கு காலையில நீங்க என்ன அகைன் மட்டும் பாருங்க. லைவ்ல போய் என்ன பண்றீங்க? சனி நீங்க போய் ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளவு தண்டனை பாருங்க. போட மாட்டேன்டி, போட மாட்டேன். நான் அதெல்லாம் கேக்குறேன். நான் இன்னைக்கு இப்ப லைவ் போறேன். என்ன பண்றேன்னு சொல்லிடலாம். அவங்களே பேச பண்ணாங்கல்ல. நான் இன்னைக்கு பண்றேன். நீங்க தான் எல்லாம் காரணம். டிஜே நிச்சா பேப்பர் ஐடி சென்னையில இருக்கறவங்க காரணம். இவங்க என் வாழ்க்கை தொலைச்சாங்க. என் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் என்னை சாவடிக்கறாங்கன்னு போட போறேன். அம்மா இப்போ கை என்னாச்சு நீங்க எனக்கு அது மட்டும் கொஞ்சம் காமிங்க. சுகர் இருக்கிறதுனால கை வரலைங்க சார். என்னாச்சு? எப்ப இருந்து? அது 1 மாசமா இருக்குங்க சார். எனக்கு புரியல, எப்படி ஆச்சு அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். பையன் இறந்ததுலேருந்து வெளியே வர முடியலைங்க சார். சுகர் அதிகமானதுனால வாய் ஒரு நேரம் பேச முடியாதுங்க சார். மாத்திரையும் எடுத்துக்க முடியாது. மாத்திரை எடுத்துட்டாலும் இன்சுலின் ஊசி போட்டுட்டு தாங்க சார் இருக்கேன். 2 நேரம் போட்டுட்டு தான் இருக்கேன். அது போட்டாலுமே இந்த கை வர மாட்டேங்குது சார். எடுத்தாலும் வர மாட்டேங்குது. எடுத்தால் அந்த நரம்பெல்லாம் வருங்க சார், உடச்சிட்டு நிற்கிது. பயங்கரமாக வலிக்குது. இந்த 1 மாசமா அப்படி? ஒரு 2 மாசமாவே அப்படிதாங்க சார் இருக்கு. ஒர்க்குக்கு போனாலும் வேலை செய்ய முடியலைங்க சார். இப்போ நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? துணிக்கடையில் தாங்க சார், ஜவுளித்துறையில் தாங்க சார் வேலை செஞ்சு. இப்போ உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குமா? ஏன்னா இப்போ அவங்க சொன்ன மாதிரி மோசமாக தாங்க சார் இருக்கு. 5 மாசமா வாடகை தரலன்னா என்னென்ன சூழ்நிலை அதையும் சொல்லுங்க சார். 5 மாசமா வாடகை கொடுக்கலைங்க சார். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் கொண்டாந்து கொடுக்குறது ஒவ்வொரு மாசமா கொடுத்துட்ருக்கோம். கடன் தொல்லையும் இருக்குங்க சார் எங்களுக்கு. அதாங்க சார் எங்களுக்கு எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்க தான் செய்யுதுங்க சார். இந்த பிரச்சனைக்கோசரம் நாங்கள் பார்த்தேங்க சார். இப்போ எங்கள் பையன் ஃபோனில் இருந்தேங்க சார் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, விளம்பரம் ஏதோ பண்ணித்தரீங்களா, ராகுல் டிக்கே அண்ணாவா, அண்ணா ஒய்ஃபா அம்மாவான்னு சொல்லி கேட்குறாங்க சார். இன்ஸ்டா ஐடி இருந்தால் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் போய் வெளியில் போய் பண்ணுறதுனாலும் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா படிச்சிருக்காங்க சார், செஞ்சு தரேன் தான் சொல்கிறார். அவர் வாய்ஸ் நல்லா இருக்குங்க சார், பண்ணித்தரேன் தான் சொல்கிறார். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு எங்களுக்கு வயசு இல்லைங்க சார், சரிங்களா? என்னாலையும் முடியல. அதனால் என் பையனோட ஞாபகமாக வேணும். காசு பணங்கிறது வேறு, என் பையன் ஞாபகமாக எனக்கு வேணும்னு நினைக்கிறேங்க சார். இப்போ உங்களோட குடும்பம்னா இப்போ நீங்களும் எங்கள் வீட்டுக்காரர் தாங்க சார். வருமானம் அப்படின்றது நீங்கள் கடைக்கு போகிறதோ? நானும் வேலைக்கு போயிட்டாங்க சார். பாதி நாள் போகிறேங்க சார், பாதி நாள் போகிறது இல்லை. இப்போ இத்தனை நாள் பையன் இறந்துட்டாங்கனால விட்டு வச்சுருந்தாங்க. இப்போ போகலைன்னா நிறுத்திடுவாங்க சார். அதுதான் பிரச்சனையாக இருக்குது. நான் 4 மாதம் வாடகை கொடுப்பீங்க சார். ராகுல் இறந்து 1.5 மாதம் வீட்டில் தான் சார் இருந்தோம். அவரும் ஹார்ட் பேஷண்ட்டுங்க சார். அவருக்கு ஏதாவது உண்டா நான் தான் பார்க்கணும், எனக்கு ஏதாவது உண்டா அவர் தான் பார்க்கணும். நான் எந்த நேரத்தில் விழுகிறேன், எந்த நேரத்தில் எந்திரிக்கிறேன் எனக்கே தெரிய மாட்டேங்குது சார். சரிம்மா, நாங்களும் இங்கே சைட்லேருந்து கேட்குறோம். நீங்கள் சொன்னது அடிப்படையில் அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணுறோம். தயவுசெய்து ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு இத்தனை தமிழ்நாட்டை ஏமாத்தி இருக்குது. இது வரைக்கும் நான் கேட்குறேன், அந்த பொண்ணு ஐடியில் ராகுலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கா? ப்ரொமோஷன் வீடியோவை தவிர இல்லை ஒரு ஸ்டோரி போட்டிருக்கா? ஏன் பண்ணல சார்? வர 25 அதை பண்ணா அவரோட அஃபையர் வந்து திட்டுவான். ஆனா ராகுலோட ஐடி வேணும், புரியுதுங்களா? இதுதான், இது ஒண்டி தான் அவளோட இதுவே. வணக்கங்க, நான் இந்த கலாட்டா மீடியாலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கண்ணா. ராகுல் ஒய்ஃபுங்களா? ஆமாங்க. ராகுலோட அம்மா எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்கண்ணா. அதுல நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. சரி, அதுதான் உங்ககிட்ட அதை பத்தி கிளாரிஃபிகேஷன் கேட்கலான்னு. அப்படிங்களா? இல்ல அவங்க அந்த மோட்டிவ்ல இருக்காங்க, சோ அதனால அவங்க குடுக்குறாங்க பேட்டி. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கண்ணா. உங்ககிட்ட அந்த சிஸ்டம், கேமரா அதெல்லாம் இருக்கு இல்லையா? சிஸ்டம் கேமராவா? கேமரா அதெல்லாம் அவங்க ராகுலோடது. சரிங்கண்ணா. அதுக்கெல்லாம் அவங்க இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க. சரிங்கண்ணா. ஸோ அதனால அந்த திங்ஸ் எல்லாம் வேணும், அதே மாதிரி ஐடியும் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இல்லைங்கண்ணா, நான் என்கிட்ட கேம் இருக்கு. அது அவங்க இஎம்ஐ கட்ட கிடையாது. அது ஆல்ரெடி ராகுலுக்கு ஃபுல் பே போட்டு தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதாவது கிஃப்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஒய்ஃப் என்னையே வேணான்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்டோட திங்ஸ் நான் ஏன் கொடுக்கணும், என்கிட்ட இருக்கட்டும், நீங்க என்னை கூப்பிடுங்க, நான் எல்லாத்தையும் கொண்டு நம்ம வீட்டுல ஒட்டுக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். அவங்க எனக்கு ரெகுலரா கால் பண்ணி கூட எங்க வீட்டுக்காரதுக்காக அவர் உடம்பு சரியில்லை, 2வது எங்க அம்மா வாங்கி கொடுத்த பெட்டுக்காகவும் கொஞ்சம் அமௌண்ட் பத்தலைன்னு அதுக்கும் எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னு கொடுத்தது ஒரு 25K கொடுத்துருந்தாங்க. 25,000
அத கொடுத்ததுக்கு டெய்லியும் நைட் எனக்கு கால் பண்ணிட்டு எனக்கு நீங்க குடுப்பீங்களா மாட்டீங்களா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி பேசுறாங்க டெய்லி நைட்டு. சரி நான் இப்போ குடுக்கறேன்னு நேத்து சொல்லி இப்போ பேசுனாங்களா? பேசிட்டு இருக்கேன். நேத்து கால் பண்ணலைங்கண்ணா, எனக்கு போன வீக் கால் பண்ணிட்டு நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், அம்மாய்க்கு உடம்பு சரியில்லை, கோயம்புத்தூர்ல சேர்த்தி இருக்கு ஜிஹெச்ல, அதனால இந்த வேலையை அலைஞ்சிட்டு இருக்கேங்கம்மா, நான் தந்துடுறேன்னு சொல்லி எப்போ பேசும்போது அவங்களோட ரெக்கார்ட்ல தான் இருக்கும். சரிங்க. அந்த மாதிரிதான் பேசிட்டு வச்சதுக்கு நீ எப்ப தர, நான் கால் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு என் தங்கச்சி அதாவது தெரிஞ்ச பொண்ணுங்க அவங்க எனக்கு வந்து சொன்னாங்க, இப்படி ராகுல் அவங்க அம்மா அவங்களோட இதுல வந்து லைவ்ல இருக்காங்க, உங்களை பத்தி திட்டி திட்டி பேசிட்டு இருக்காங்கக்கா, போன் எடுக்கலீங்களாமா நீங்க அப்படிங்க. இல்லம்மா நான் இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க போன் பண்ணதை பார்த்தா பேசணும்டா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லைங்கக்கா அவங்க லைவ்ல போய் அசிங்கமா திட்டுறாங்க உங்களை, அதனால நீங்க தயவு செஞ்சு போன் அட்டன் பண்ணி பேசிடுங்க அப்படின்னதுக்கு, இல்லடா நான் பேசிதான் அவனும் பேசிடுவேன் அப்படின்னதுக்கு, பேசிடுங்கக்கா அப்படிங்கவும் சரின்னு நான் கால் பண்ணிருந்தேன். அதை பத்தி நான் எதுவுமே கேட்காம, என்னங்கம்மா பிரச்சனை, வேலையில இருக்கும்போது எங்கம்மா கால் பண்றீங்க, நான் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேனா, ஒரு டைம் பண்ணி எடுக்கலன்னா மறுபடியும் நானே கூப்பிட்டுருவேன் இல்லைங்கம்மா அப்படின்னதுக்கு, நைட்டு கூட உனக்கு வேலை இருக்கும், உனக்கு இருந்தாலும் இருக்கும் இல்லாம இருக்குமான்னு சொல்லி என்னை தப்பா பேசினாங்க. அதுக்கும் நான் எந்த இதுவுமே சொல்லாம, உங்களுக்கு என்ன வேணும் இப்ப அப்படின்னதுக்கு, எனக்கு காசு வேணும், நான் உங்களுக்கு தரேங்கம்மா, தராம இல்லை, ஏன்னா ராகுல் உயிரோட இருக்கும் போதே நீங்க கடன் ஒரு 5000 அவனுக்கு கொடுத்தாலுமே நீங்க கடனாதான் கொடுத்து திரும்ப வாங்கியிருக்கீங்க. அதனால அவன் இல்லைங்கும் போது கூட நீங்க அவனை கடன்காரனா நீங்க பிளேம் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் உங்களுக்கு குடுக்கறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு உங்களுக்கு உங்ககிட்ட நான் செட்டில்மெண்ட் கேட்க கிடையாது, உங்ககிட்ட எதுவுமே எனக்கு கேட்க சொல்ல, நிம்மதியே விட்டுருங்க, அவரோட நினைப்பா அவரோட ஐடி என்கிட்ட இருக்கு, இருந்துட்டு போகுது, நீங்க யூடியூப் வச்சிருக்கீங்களா வச்சுக்கோங்க அப்படின்னதுக்கு, நான் அதெல்லாம் எதுவும் கேட்க விரும்பல, எனக்கு காசு எப்ப வரும் நான் தந்துடுறேன், தராம இல்ல, எனக்கு வட்டி போட்டு நீ 5000 ரூபாய் வச்சு 30,000 எனக்கு வேணும் அப்படிலாம். இப்போ இந்த யூடியூபோட அக்கௌண்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஆனா யூடியூப்ல வர இன்கம் வர மாதிரி உங்களோட அக்கௌண்ட் டீடைல் தான் அதுல ஆட் பண்ணி இருக்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு தான் அமௌண்ட் வருதுங்களா? அதுக்கு நான் ப்ரூஃபும் கேட்டேன், என்கிட்ட அது லைவ்ல என்கிட்ட பேசாம லைவ்ல பேசியிருந்தாங்கண்ணா. சரி. நான் வந்து போன் பண்ணி மறுபடியும் பேசும்போது கூட எனக்கு இன்ஸ்டாகிராம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசி எங்க மாமனாருக்கு தான் ஃபர்ஸ்ட் போன் பண்ணேன், அவர்கிட்ட தான் சொன்னேன். அவரு இருந்துட்டு என்னன்னு சொன்னாங்க, உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்குன்னு தெரிஞ்சதுனாடா அவ அதைத்தான் ஃபர்ஸ்ட் கேப்பா அப்படின்னாங்க. சரிங்கப்பா நான் தரமாட்டேன், யூடியூப் உங்ககிட்ட இருக்கல, நீங்க வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் எங்கிட்டே இருக்கட்டும், இதுல வருமானம் வராது, அதுலதான் வருமானம் வரும், நான் அவரோட பேரை அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன், பிக் ஸ்கிரீன்ல வர வரைக்கும் அவனை நான் மோட்டிவ் பண்ணணும் வச்சிருக்கேன், வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இல்ல ஓகேமா, இல்ல எனக்கு அந்த யூடியூப்ல அமௌண்ட் வர இதுல ஃபீட்ல வந்து உங்களோட டீடைல்ஸ் தான் இருக்கா? இல்ல, ராகுல்து தான் இருக்கு, ஆனா ராகுலோட ஏடிஎம் என்கிட்ட தான் இருக்கு, அது வந்து எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு. ஓகே. ராகுல் ஏடிஎம் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் பேங்க்லயே வாங்கினாலும் வைஃப்னு சொன்னாலுமே அம்மாவை கூப்பிடுவாங்க, எங்கிட்ட அது கிடையாது, அதுவும் அந்த அட்ரஸ்ல தான் இருக்கு, யாரும் எங்க மாமியார் வீட்டு அட்ரஸ்ல தான் இருக்குங்க எல்லாமே, எங்கிட்ட வருமானம் வர கிடையாது. நான் அதுக்குமே கேட்டேன், என்ன ப்ரூஃப் அதுல வர அமௌண்ட் எல்லாம் வந்து அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம எடுக்க முடியாது, இப்ப அதுலதான் எல்லாம் ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றீங்க இல்லையா? ஆமா. ஓகே ஓகேமா. இல்ல அவங்க இன்னும் சில விஷயம் கேட்டாங்க, அது நான் கேட்கட்டுமா உங்ககிட்ட? ஏன்னா நீங்க வந்து ஏன் அவங்க கேக்குறாங்கன்றத நாங்களும் கேட்டோம். இப்ப இன்ஸ்டா ஐடி வந்து நீங்க தான் ஒய்ஃப், சோ அவங்களுக்கு தான் அதுல உரிமை இருக்குல்ல, ஏன் வந்து அத நீங்க கேக்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ, அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சிலது எல்லாம் மாறுபட்டு இருக்கு, அதனாலதான் நாங்க கேக்குறோம், கிஷோர்னு யாரோட இருக்கீங்க இப்படின்ற விஷயத்தையெல்லாம் அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. இண்டிவிஜுவலா அந்த ஐடியில வந்து என் பையனோட பேர் சொல்லி போடுறத பத்தி கவலை இல்லை, பட் அவங்க ஆக்டிவிட்டிஸ் வந்து தப்பா இருக்கு, சோ அதனால அது எங்கிட்டயே கொடுத்துருட்டும், அவங்க லைஃப் தானே பார்க்க போறாங்கன்றதுதான் அவங்க ஒரு கிளைமா வச்சாங்க. அப்படிங்களா? இப்போ நான் எனக்கு ஹஸ்பண்ட்னு சொல்லி இப்ப எனக்கு ராகுல் தான், அது எங்க போய் நின்னாலும் நான் இதுக்கப்புறமும் எனக்கு அவங்க சொல்றாங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் உனக்குன்னு ஒரு லைஃப் நீ தேடாம போயிருவேன்னு கேக்குறாங்க, நான் எங்க போனாலுமே கடைசியா சொல்ற வார்த்தை ராகுல் வைஃப் தான் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்தீங்க? நான் கேக்குற கேள்வி அதுதான். உங்களுக்கு கோவம் இருக்கட்டும் என்னமோ இருக்கட்டும், ராகுல் இறந்தா அப்படி அந்த இடத்துல என்னோட தாலியை பிரிச்சு அவரோட கால்ல கட்டி விட்டீங்களா? கேட்டா முஸ்லீம் முறைப்படி, நீங்க கல்யாணம் பண்ணதெல்லாம் இந்து முறைப்படி, அது மட்டும் எப்படி அடக்கம் பண்ணது முஸ்லீம் முறைப்படி, சொல்லி கூட்டிட்டு வந்தது ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணி இருக்கு, அதனால ஹிந்து முறைப்படிதான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஏமாத்தி எங்களை எங்கேயோ போக வச்சு நீங்க தர்கா கூட்டிட்டு போனீங்க, எங்க கிட்ட சொன்னீங்களா? அதையும் நாங்களே கண்டுபிடிச்சு அங்க இருக்க 3வது மனுஷங்க சொல்லிதான் நாங்க அங்க வந்தோம். ஏன்னா அவரோட இடத்துல அவர் இருக்க இடத்துல என்னை நெருங்க விட்டீங்களா? அவரோட சமாதிய இல்ல அவரோட பாடி என்ன பார்க்க விட்டீங்களா? என்னை புடிச்சு அழுக விட்டீங்களா? எல்லாத்துக்கும் ஒரே இது, முஸ்லீம் முறைப்படி பண்ணா அதெல்லாம் எதுவுமே கிடையாது நாங்க. சரி அதுதான் அப்படி
என்ன மருமகளா ஏத்துக்கிட்டு நீங்க தாலி கழட்டுற கொண்டு முறைப்படி எல்லாம் எனக்கு எதாவது பண்ணீங்களா? இல்ல எனக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்தீங்களா? இல்ல மருமகன்ற பேரை தான் நீங்க எனக்கு கொடுத்தீங்களா? எல்லாத்தையும் அழிக்கணும்னு தான் நினைச்சீங்க? என் வயித்துல எனக்கு கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு சொன்னத கன்ஃபார்மா இருக்குன்னு சொல்லி நீங்களா நேம் கட்டி இப்போ என் பையனே வந்து ஊர்ல இல்ல, அது எவனோட பிள்ளையும் சொல்லி அந்த இடத்துல என் புருஷன் செத்து கிடக்குறான், அவன் கண்ணு முன்னாடி நீ அந்த வார்த்தை நீ பேசுறீங்கல்ல, அப்பயும் நான் எதுவும் தப்பா பேசினேனா? அப்பயும் அதுங்க கோவத்துல ஆதங்கத்துல பேசுறாங்க, பேசிட்டும் சரியா போயிடும் தான் நான் அமைதியா வந்தேன். வாய் திறந்தேனா? ஏதாவது உங்களை அசிங்கமா அந்த இடத்துல பேசுறேனா? எல்லாத்தையுமே ஆப்போசிட்டா பண்ணீங்க. சரி அந்த கோவம் ஓகே. இருந்தது, நீங்க இல்ல அப்படி இல்ல இல்ல பண்ணீங்க. எனக்கு புரியுது. இதுக்கெல்லாம் தாண்டி தானே கடைசியில வந்து அவங்க மன்னிப்பு கேட்டா இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன்னு சொன்னது, அவங்க அது உங்க நாங்க கால்ல விழுந்து கூப்பிட்டது மன்னிப்பு கேட்டது. இல்லைங்கண்ணா. அது எதுக்காகனா அவங்க ராகுல் இறந்த 1 வீக்ல அப்ப போய் எல்லாருமே பேட்டி எடுத்தாங்க. அப்ப என்னன்னு சொல்லியிருக்காங்க, என்னோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ம். நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன், என் வீட்டாளுங்க தாங்கிப்பாங்களாம்? நான் வந்து உங்களோட மருமக, நீங்க ம். என்ன சொன்னாலும் நான் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுவேன். என் வீட்டுல இருக்கவங்க ஒத்துக்குவாங்களா? கேட்டதுக்கு பேட்டி பார்த்துட்டு வந்துட்டு புள்ளையோட கேரக்டர் சரியில்லை, நீ வாய மூடிட்டு இருக்கேன்னா அப்ப உன் கேரக்டர் சரியில்லையா அப்படின்னு சொல்லி என்ன கேள்வி கேட்கவும், நான் அப்படி இல்ல, நான் இப்ப பேசுற நிலைமையிலயும் இல்ல, என்ன தயவு செஞ்சு கேட்காதீங்கன்னு சொன்னதுக்கு என் வீட்டாளுங்க அம்மா மட்டும்தாங்க, எனக்கு ரிலேட்டிவ் இருந்தும் சப்போர்ட் எல்லாம் கிடையாது நமக்கு. அதனால அக்கம் பக்கம் இருக்கவங்க, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க, எங்க சித்தி சித்தப்பா இவங்க எல்லாம் வந்து கேக்குறேன்னு சொல்லி வந்து நின்னாங்க. கூப்பிட்டும் பேசுனாங்க. புள்ளைய நீங்க இப்படி பேசிருக்கீங்கல்ல, இப்ப புருஷனும் இல்ல, உங்களுக்குதான் அசிங்கம், ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னதுக்கு, எனக்கு என் பையன் இருக்கும்போது அவனுக்கு நான் வச்சு கொடுத்த செயின் 25,000, என் பையனுக்கு நான் போட்ட மோதிரம், அந்த மோதிரமும், நான் அவனுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ், அவன் சம்பாதிச்ச டிராஃபி, ஐடி, இதெல்லாம் வேணும்னு வந்து கேட்க வரீங்க. புள்ளைய நீங்க தானே கட்டிட்டு போனீங்க, ஏன் கூப்பிடலன்னு சொல்லி கேட்டதுக்குதான் கால்ல வந்து விழுந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னாங்க. அதுவும் பேசிட்டு அடுத்த நாள் நான் பொருளெல்லாம் கொடுக்குறேங்கம்மா, நான் என்னை கூப்பிடுங்க நான் வரேன்னதுக்குதான் இவ்வளவு ஆர்கியூமெண்ட் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இல்ல இப்போ மன்னிப்பு கேட்டுட்டா பொருள் தருவேன்றது, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் பொருள் கொடுத்துட்டீங்களா? என்ன கூப்பிட சொன்னேன், ஏன் என்ன கூப்பிட்டுக்கல? ஓகே. என்னோட பதில் அதுதான். இப்ப அவங்க மன்னிப்பு கேட்டா பொருளை கொடுக்குறேன்னு சொன்னேன், என் புருஷன் பொருளை தான் நான் வச்சிருக்கேன், அப்ப உங்க மருமக தானே நானு, ஏன் என்ன வீட்டுக்கு கூப்பிடல? அப்படி பொருள் முக்கியம், பொருளுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிடுறீங்க. உயிருள்ள ஒரு பொருள் தானே நானு, உங்க மருமகளா தானே, உங்க மகளா தானே இத்தனை நாளா நான் அங்க இருந்தேன். ஒரு வார்த்தை தப்பா பேசுறதுக்காக சொல்றீங்க, இத்தனை நாளா நீங்க தப்பா தான் பேசிட்டு இருக்கீங்க, அதுக்காக நான் பதிலடி கொடுக்குற மாதிரி பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு அப்படி பேச மனசு வர மாட்டேங்குது, அதனால நான் பேசல. இல்ல நிறைய கேள்வி நான் அவங்க கிட்ட, இல்ல எனக்கு புரியுது, நிறைய கேள்வி நாங்களும் கேட்டோம். இப்போ திரும்ப அதனால உங்ககிட்டயும் ஒண்ணு கேக்குறேன். இப்போ நீங்க வந்து சொன்ன மாதிரி உங்களை கூப்பிடல அப்படின்றீங்க இல்லையா? நீங்க பேசும்போது வந்து ராகுலோட இடத்துக்கு நான் போய் நிரப்புவேன், அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ராகுல் எப்படி இருந்தாரோ அந்த இடத்துல இருந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன்லாம் சொன்னீங்க இல்லையா? நீங்க போய் கேட்டது உண்டா? அம்மா நானும் வந்துடுறேன், உங்க கூட இருக்கேன் ராகுல் இடத்துல ஒரு டைம் 2 டைம் இல்ல, 1000 வாட்டி நானா கேட்டிருக்கேன், 2 பேர்த்துக்கிட்டயுமே கேட்டிருக்கேன். நீங்க போனீங்களா அவங்க வீட்டுக்கு? அவங்க வீட்டுக்கு நீ அலோவ் பண்ண மாட்டேங்க. எங்க மாமனார்ட்ட பேசின ஆடியோ கூட இருக்குங்க, அவங்க கிட்ட நானு பர்மிஷன் கேக்குறேன் எங்க மாமனார்ட்ட போன் பண்ணி. உரிமை இருக்குல்ல உங்களுக்கு, நீங்க நேராவே போலாம் இல்லையா? எங்க மாமனார்ட்ட தான் பேசினேனே, கேக்குறேனே, பா இப்படி ஏன்பா நீங்க என்னை அவாய்ட் பண்றீங்க, நான் நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேங்கப்பா, நான் பேசுறேன், அம்மா வீட்டுல இருப்பாங்க, நான் வரேங்கப்பா நீ வந்து அசிங்கப்பட்டுருவாங்க, நீ வீட்டுக்கு வராத, நீ வராதன்னா நான் சொல்லும் போது வாங்கினாங்க. ஆனா இப்ப எல்லாருமே ஆப்போசிட்டா மாறிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? இப்ப இந்த வீடு மாத்துனதுக்கு என்னம்மா காரணம்? வீடு மாத்துனது வீட்டுல இருந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பேட்டி எடுக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் இல்லாம சென்னையில விஜய் நித்யான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க. நான் ராகுல் இறந்த சமயத்துல எனக்கு என்ன பேசணும், யாருகிட்ட பேசணும், இவங்க எல்லாம் யாருன்னு தெரியாம அந்த அக்கா வந்து என்னை பேட்டி எடுத்தாங்க. அவங்களோட சேனல்ல தான் எங்க மாமியார் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அவங்க என்னை டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மீடியாக்காரங்களா இருந்தாலும் நீங்க வியாசர்பாடியில இருந்து யாரையோ கால் பண்ண சொல்லி மிரட்டுனீங்களா? நான் மிரட்டணும்னா யாருமே கால் பண்ணிருக்க மாட்டாங்கன்னா, ராகுலோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் அங்க இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. எனக்கு போன் பண்ணி நல்லா இருக்கியாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட பொதுவா பேசும்போது நல்லா இருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்லி நார்மலா நான் பேசிட்டு இருந்ததுதான். நான் எங்க அண்ணாங்க கிட்ட பேசினது, எங்க மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, அவரோட ஐடி மெயில் ஐடி என்னோட மெயில் ஐடி ஒண்ணுதான், சரிங்களா? 2 பேர்த்துட்டயும் ஒரே மெயில் ஐடி இருக்கு. இல்ல அது புரிஞ்சுமா, நீங்க வந்து இப்போ நீங்க தராம வியாசர்பாடியில இருக்கிற ராகுலோட நண்பர்களுக்கு வந்து இவங்களோட நம்பர் போயிருக்குமா? நீங்க கொடுத்தீங்களா?
நான் கொடுக்க கிடையாது. இப்போ எனக்கு அந்த அக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது எங்க மாமியாரு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இப்படி நீங்க ராகுலோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, எனக்கு ஐடி வாங்கி கொடுங்க, இவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட்டுக்கு வராங்கன்னு சொல்லி கூட எங்க மாமியார் நித்யக்காவோட நம்பரை கொடுத்துருந்துருக்கலாம். அது எனக்கு தெரியாது. அப்படி பார்த்தா நான் அந்த அக்காவை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் போது நான் ஓப்பனா சொல்றேன், அக்கா அப்படின்னா எனக்கும் நைட்ல மிட் நைட்ல எல்லாம் ஃபோன் வருது, நீங்க கொடுத்து மிரட்டுறீங்கன்னு சொன்னா நான் ஒத்துக்குவோனா? நான் சொல்ற மாதிரி இருந்தா கரெக்டான ப்ரூஃப் இருந்தா சொல்லுங்க, இல்லையா சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் அவங்க எனக்கு ஃபோன் பண்றது இல்லைங்க. உங்க மேல ஆல்ரெடி வந்து அலிகேஷன்ஸ் இருக்கு, இந்த கஞ்சா சம்பந்தப்பட்ட கேசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. அது ஒன்றும், இந்த கிஷோர் அப்படின்றவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பா, அதை பத்தி இந்த 2 விஷயத்த மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்களேன். என் மேல எந்த ஒரு கேஸும் கிடையாதுங்க சார். எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி நாங்க வீட்டுக்கிட்ட இருந்த இடத்துல பசங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்கல்ல கஞ்சான்ற விஷயம், அந்த மாதிரி அந்த சைட்லாம் இருந்திருக்காங்க. இவங்க போகையில பாக்கெட்டை எங்க வீட்டு மேலயோ இல்ல எங்க தெருவுலயோ போட்டது எங்க வீடு நாங்களும் எங்க பக்கத்து வீட்டுல இருந்தவங்களும் தான் சம்பந்தம்னு சொல்லி பொய்யான கேஸ் போய் அது இல்லவே இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு முடிஞ்சிச்சு. ஏன்னா யாரா இருந்தாலும் பக்கத்துல பிரச்சனைனாலும் அக்கம் பக்கம் இருக்கவங்களும் விசாரிக்கிறதா. அந்த மாதிரிதான் எங்க வீட்டு பக்கத்துல இருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்காரங்களும் எங்களையும் விசாரிச்சாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அதை கிளாரிஃபை பண்ணி சிசிடிவி கேமரா எல்லாம் பார்த்து இல்லைன்னு முடிவாயி அந்த இதே கிடையாது, எங்க மேல கேஸ் எல்லாம் கிடையாது. சரிங்களா. 2வது கிஷோர்னு இருந்தவர் ராகுல்ட்டையும் பேசினவர் தான், ராகுலோட ஃப்ரெண்டு தான். நான் ஒர்க் பண்ண ஆபீஸ்ல கிஷோர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ராகுலும் பேசியிருக்காங்க. ராகுல் இறந்ததுக்கு எங்க வீட்டுக்கு பொதுவா 3வது மனுஷங்க மாதிரிதான் அவங்களும் அந்த காரியத்துக்காக வந்திருந்தாங்க, அவர் இறந்ததுக்காக. அவ்வளவுதான். லாஸ்ட் டைம் இவங்க போன் பண்ணிட்டு ஒரு தடவை இந்த வம்பும் பண்ணாங்க. கிஷோர்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசினான்ல, அவன்கிட்டதான் ஐடி இருக்கு அவன்கிட்டதான் ஐடி இருக்குன்னு சொல்லவும் நான் அந்த அண்ணாக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், அண்ணா இப்படி சொல்றாங்க, நீங்க டைரக்டா பேசுங்கண்ணா, நீங்க வந்து என் கூட இருக்கீங்க அப்படிங்கறதுனால அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, பேசுங்கன்னு சொன்னதுக்கு அந்த அண்ணாவுமே அவங்க கிட்ட பேசினாங்க. என்ன தைரியத்துல நீங்க பேசுறீங்க, என்கிட்ட எந்த இதுல ஐடி இருக்கு, நான் வேலையை பார்ப்பேனா உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பேனா? ராகுல் வந்து பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு ஃபேனா இருந்தான், அவன் வந்து வீடியோ பண்றது எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. அந்த வகையில தான் நானும் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படிதான் வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லவும் ஒரு போலீஸ்கார அம்மா பேசுறேன்னு சொல்லி ஒருத்தங்க கிட்ட போன் கொடுத்து பேசினாங்க. பேசும்போது அவங்க போலீஸ்காரங்க இல்ல அவரும் என்னன்னு சொல்லியிருக்காரு, நான் இப்போ நேர்ல வரேன், என் போனை கொடுக்குறேன், என் போன்ல என்ன கான்டாக்ட் இருக்கு என்ன ஐடி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே பாருங்க, நீங்க எந்த ஸ்டேஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வரேன், இப்ப பேசுறது போலீஸ் தானே சொன்னீங்கன்னு சொல்லி அந்த அண்ணாவும் பேசியிருக்காங்க. அதுக்கு அப்படிங்களா சரி நாங்க கால் பண்றோம்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அந்த அண்ணாக்கு எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்க ராகுலோட ஃப்ரெண்டு டெத்துக்கு வந்தாங்க, அதை வச்சு என்ன இப்ப பேசுறாங்க. இவ்வளவுதான். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.